ஹாய்! இன்னைக்கு நான் பேச போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பிசினஸ் தான். ஸோ எல்லாமே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணும், ரிலேட்டிவ்ஸ் கூப்பிடணுங்கிற மாரி வந்து எல்லா மக்களும் இன்னைக்கு வந்து அதுக்கு நெறைய செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் அவங்களுக்கு டைம் கிடையாது. இப்போ ஒரு டெக்கரேஷன் பண்ணணும், லைட்டிங் அரேஞ்ச்மென்ட் பண்ணணும், சவுண்ட் சிஸ்டம்லாம் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் யாருக்குமே டைம் கிடையாது. அதுக்காக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ஹையர் பண்ணிட்டு, ஸோ அந்தந்த டாஸ்க்க வந்து அவங்ககிட்ட குடுத்துறாங்க. இது கம்பைன்டா சில ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, மினிமம் பட்ஜெட் 5000ல இருந்து இன்னைக்கு 5 லேக்ஸ் வரைக்குமே இந்த பிசினஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றீங்கன்னா, நீங்க எத்தன பேர கூப்பிடுறீங்களோ, அத பொறுத்து வந்து அந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட்ல எல்லா ஃபுட்ல இருந்து லைட்டிங் அரேஞ்ச்மென்ட், கேக்கு, அப்புறம் சவுண்ட் சிஸ்டம், டான்ஸு எல்லாமே வந்து ஏ டூ இசட் அவங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த மாரி வேணும்னு சொல்லி குடுத்துட்டோம்னா, அவங்களே எல்லாமே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பிசினஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப ரொம்ப சக்ஸஸா போயிட்டு இருக்கு. ரீசென்ட்டா ஒரு மூவில கூட இந்த ஈவென்ட் மேனேஜ்மென்ட் வந்து ரொம்ப ஹைலைட்டா காட்டியிருப்பாங்க. இதே ஈவென்ட் மேனேஜ்மென்ட் வந்து ஒரு வாட்டி வாங்குன பொருள வந்து மல்டிபிள் ஃபங்ஷனுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இது வந்து 2 பேருக்குமே பெனிஃபிட்டா இருக்கும். அதே மாரி இதில வந்து விளம்பரம் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு ஃபங்ஷன் நடத்துறீங்க, ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா, அத நீங்க நல்லபடியா பண்ணிட்டீங்கனாலே போதும். அந்த 100 பேர்ட்ட இருந்து உங்களுக்கு வந்து கால் வரும். அவங்க வீட்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்ஷன். ஸோ இந்த பிசினஸ் வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு.